ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம கருவாடு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கருவாடு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி வதக்கி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு குழம்பு வைக்க. நம்ம கருவாடு குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு. வெந்தயம் பொரியட்டும். கடுகு போட்டுக்கலாம். இப்போது தாளிப்புக்காக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்துக்கிட்டேன். இதை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப அப்படி போட்டுக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு தூள் போடுறதுனால கொஞ்சம் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் போட்டு குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கிற தூள் நம்ம போட்டுக்குவோம். இப்போது புளி குழம்புக்கு போடுறதுக்கு வந்துட்டு மல்லித்தூள் மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்ச தூள், இது குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் குழம்பு வந்து திக்கானுங்கிறதுக்காக 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி சேர்க்காமே நமக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வந்திருக்குன்ட்டு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கடைசியாக அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு நல்ல கருவாட்டு குழம்பு திக்காக இருக்கா. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து கருவாடு தான் போடணும். இது நல்லா குழம்பு கொதிக்கட்டும் மசாலோடு சேர்ந்து. நமக்கு எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள் கருவாட்டு குழம்பு. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம கடைசியாக கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்துக்கிட்டால் கருவாடு கரைஞ்சிரும். நமக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடுவோம். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.